அனைவருக்கும் வணக்கம். ராஜநந்தி அத்தியாயங்கள் 10 மற்றும் 11. அத்தியாயம் 10 பல்லவ லட்சணை. மேதகைய பலகலை போர்த்து அறம் வளரும் தமிழ் கூடல் என பின்னாளில் குமரகுருபரால் போற்றி புகழப்பட்ட மதுரை மாநகரம் அன்றும் வழக்கம் போல ஆரவாரம் சற்றும் குறையாமல் காணப்பட்டது. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் போன்றோர் வாழ்ந்த நால்வேறு தெருவும் முச்சந்தியும் நார்ச்சந்தியும் கோயில் கடை தெருவும் மன்றங்களும் தேரோடும் வீதிகளும் ஒன்றுக்கு ஒன்று அந்த ஆரவாரத்திற்கு நாங்களும் விதிவிலக்கல்ல என்பதை நிரூபிப்பன போல ஆரவாரம் மிகுந்தே காணப்பட்டன. நகருக்குள் காணப்பட்ட பரபரப்புக்கு சற்றும் குறையாத அளவில் அரண்மனைக்குள்ளும் காவல் வீரர்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்ததாலும் இரவு பொழுது தொடங்குவதற்குள் யவன விளக்குகளை ஏற்றுவதற்காக பணிப்பெண்கள் வெவ்வேறு மண்டபங்களையும் உள் அறைகளையும் நோக்கி சென்று கொண்டிருந்ததாலும் வாரிய தலைவர்கள், கோட்ட தலைவர்கள் தங்களது பணி நிமித்தம் வந்து பாண்டிய மன்னரை சந்தித்து விட்டு திரும்பிக் கொண்டிருந்ததாலும் ஆரவாரமும் பரபரப்பும் மிகுந்த காணப்பட்டது. அந்த பரபரப்புக்கு இடையே அரண்மனை வாயிலில் வந்து நின்ற குதிரையிலிருந்து இறங்கிய பாண்டிய நாட்டின் அமைச்சர் குலச்சிறையார் வேகமாக அரண்மனைக்குள் நுழைந்து உள் மண்டபத்தை நோக்கி விரைந்து சென்றார். உள் மண்டபத்தில் அரியணையில் மிக கம்பீரமாக அரியேறி என அமர்ந்திருந்த பாண்டிய மன்னர் மாரவர்மன் அரிகேசரி, வணக்கம் மன்னவா என வணங்கிய வண்ணமாக உள்ளே நுழைந்த குலச்சிறையாரை, வாருங்கள் அமைச்சரே என முகமலர்ச்சியுடன் வரவேற்று ஆசனத்தில் அமரச் சொன்னார். ஆசனத்தில் அமர்ந்த குலச்சிறையார், மன்னவா, நம் ஒற்றர் தலைவர் காஞ்சியிலிருந்து செய்தி அனுப்பியுள்ளார் என கூறிக்கொண்டே தன் இடுப்பில் இருந்த ஓலையை எடுத்து பாண்டிய மன்னரிடம் கொடுத்தார். அவரிடமிருந்து ஓலையை வாங்கி படித்து பார்த்தார் பாண்டிய மன்னர் மாரவர்மன் அரிகேசரி. பாண்டிய மன்னருக்கு முத்துநாகன் சிரம் தாழ்த்தி எழுதி கொண்ட மடல். சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் காஞ்சியை கைப்பற்றியதோடு நில்லாமல் பாண்டிய நாட்டையும் கைப்பற்றும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறான். சாளுக்கிய மன்னன் தெற்கு நோக்கி மேலும் படையுடன் முன்னேறாமல் இருக்க வேண்டுமானால் நாம் உறையூர் வரையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது நல்லது என எண்ணுகிறேன். இப்படிக்கு தெண்டனிட்டு வணங்கும் முத்துநாகன். ஓலையை படித்து முடித்ததும் மாரவர்மன் அரிகேசரி முகம் சினத்தால் சிவந்தது. அடுத்தாற் போல பேசிய அவருடைய குரலில் கடுமை துணித்தது. அமைச்சரே, விக்ரமாதித்தனின் இந்த விபரீத போக்கை தடுத்து நிறுத்தாவிட்டால் பல்லவ நாட்டின் நிலைதான் பாண்டிய நாட்டிற்கும் ஏற்படும். சிவனரி போற்றும் சிந்தையாளனை எளிதில் வென்றுவிடலாம் என எண்ணும் சாளுக்கிய மன்னன் செரல் தன்னில் சீரிப்பாயும் சிங்கம் நான் என்பதை அவன் உணர வேண்டும். தென்னாடு நோக்கி மறுபடியும் படையெடுக்கும் எண்ணமே எழாத வகையில் விக்ரமாதித்தன் தோல்வியை தழுவி தன் நாடு நோக்கி தோற்றோடு செய்யாவிட்டால் பாண்டிய மறவர்களின் வீரத்திற்கு மாபெரும் இழுக்கை தேடி தந்தவன் ஆவேன் என சினம் தெரிக்க சூளுரைத்தார் மாரவர்மன் அரிகேசரி. சினம் தனியுங்கள் மன்னவா, சினம் தனியுங்கள். சாளுக்கிய மன்னன் உறையூரை தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்திய பின்னர்தான் தெற்கு நோக்கி நகர்வான். அப்படி நகரும் போது 2 பகை மன்னர்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறான். அது அவனுக்கு பலவீனத்தை தருவதோடு தோல்வியை அவன் தழுவ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடும். நான் நாளை காலையில் காஞ்சியை நோக்கி பயணமாகிறேன். அங்குள்ள நிலவரங்களை தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டு திரும்புகிறேன். குலச்சிறையார் கூறிய மொழி கேட்டு தென்பரதவர் மிடல் சாய வெற்றி கொண்ட பெரு வேந்தனாகிய பாண்டிய மன்னரின் உள்ளத்தில் உருக்கொண்ட சினம் கூறு தெரியாமல் மறைந்தது. அப்படியே செய்யுங்கள். சாளுக்கிய மன்னரின் திட்டங்களை தெளிவாக அறிந்து கொண்டு திரும்பி வாருங்கள். சென்று வாருங்கள் அமைச்சரே என்றார் மாரவர்மன் அரிகேசரி. வருகிறேன் மன்னவா என பாண்டிய மன்னரிடம் விடைபெற்றுக் கொண்டு அரண்மனை வாயிலை நோக்கி நடந்தார் குலச்சிறையார். மறுநாள் காலையில் குலச்சிறையார் மதுரையை விட்டு கிளம்பிய அதே சமயத்தில் காஞ்சி அரண்மனையில் ஜெயசந்தனை நோக்கி சீறிக்கொண்டிருந்தான் சாளுக்கிய மன்னன். படைத்தலைவரே, ராஜசிம்மன் உங்களையும் சாளுக்கிய வீரர்களையும் மிக எளிதாக ஏமாற்றிவிட்டு நகருக்குள் நுழைந்திருக்கிறான். பல்லவ இளவரசனை தொடர்ந்து செல்லுமாறு உங்களுக்குத்தான் நான் ஆணையிட்டேன். ஆனால் நீங்கள் அந்த சிவனடியார் கூட்டத்தை பின்தொடர்ந்து செல்லாமல் கோட்டை காவலர் தலைவனை அனுப்பியது பெருந்தவறு. மன்னவா, நான் எண்ணியது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று என்றான் ஜெயசந்தன் உள்ளடங்கிய குரலில்.
நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? என்ன நடந்தது? சிவனடியார்களை அனுப்பி நம் கவனத்தை திருப்பிவிட்டு வேறு வேடம் தாங்கி பல்லவ இளவரசன் நகருக்குள் நுழைய முயன்றாலும் முயலலாம் என நான் நினைத்தேன். ஆனால் சிவனடியார்களுடன் அவனும் ஒருவனாகவே உள்ளே நுழைந்ததுடன் இல்லாமல் நமது வீரர்களின் கண்களில் மண்ணை தூவி விட்டு மறைந்து விட்டான் என்றான் ஜெயசந்தன். வேகவதி ஆற்றங்கரையில் தான் ஏதோ நடந்திருக்க வேண்டும். படைத்தலைவரை, வேகவதி ஆற்றங்கரை பக்கமே நமது வீரர்களுடன் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் வலம் வந்து கொண்டிருங்கள். சந்தேகத்திற்கு உரியவர்களாக தோன்றுபவர்களை உடனே சிறை செய்யுங்கள் என்றான் சாளுக்கிய மன்னன் உறுதியான குரலில். சரி மன்னவா, இப்போதே நமது வீரர்களுடன் வேகவதி ஆற்றங்கரைக்கு செல்கிறேன் என புறப்பட்டான் ஜெயசந்தன். படைத்தலைவரே, மக்கள் மத்தியில் எந்த விதமான மனக்கசப்பும் ஏற்படாத வகையில் கச்சிதமாக காரியத்தை முடிக்க வேண்டும். நம் ஆட்சி இங்கு வேறொன்றும் வரையில் நாம் எந்த ஒரு செயலையும் நிதானமாக சிந்தித்து செய்து முடிக்க வேண்டும். போய் வாருங்கள் என விடை கொடுத்தான் விக்ரமாதித்தன். ஜெயசந்தன் சாளுக்கிய வீரர்களுடன் வேகவதி ஆற்றங்கரைக்கு போய் சேர்ந்த போது பல்லவ இளவரசனை பரலோகம் அனுப்பிவிடும் முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சி கார்குழலியால் சிதறடிக்கப்பட்டு விட்டதை எண்ணி மனம் குமரிய வண்ணம் தனது இடுப்பிலிருந்து நழுவிவிட்ட ஓலையை ஆற்றின் இக்கரையில் தேடிக்கொண்டிருந்தான் விக்ரந்தன். அவன் அப்படி அங்கும் இங்கும் அழிந்தபடி தரையை கூர்ந்து நோக்குவதையும் தனக்குள் ஏதோ முனகுவதையும் கவனித்த ஜெயசந்தனின் உள்ளத்தில் விக்ரந்தனின் கம்பீரமான தோற்றமும் சந்தேக விதையை ஊன்றவே சாளுக்கிய வீரர்களை சற்று தள்ளி மறைவில் நிறுத்திவிட்டு தான் மட்டும் விக்ரந்தனை நோக்கி நடந்தான். தரையை கூர்ந்து பார்த்தவாறு மெதுவாக நடந்து கொண்டிருந்த விக்ரந்தன் தனக்கு முன்னால் திடீரென வந்து நின்ற ஜெயசந்தனை கண்டதும் திகைத்தான். யார் நீ? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன தேடுகிறாய் என கடுமையான குரலில் வினவினான் ஜெயசந்தன். அந்த சமயத்தில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை மெய்ப்பிப்பது போல திகைப்பை உதறிக்கொண்டு ஆணவத்துடனும் அலட்சியமாகவும் பதிலளித்தான் விக்ரந்தன். நான் பல்லவ நாட்டின் முன்னாள் படைத்தலைவன். நான் எதை தேடினால் உனக்கு என்ன? அதை கேட்பதற்கு உனக்கு எவ்விதமான உரிமையும் இல்லை. ஆணவத்துடனும் அலட்சியத்துடனும் வெளிவந்த விக்ரந்தனின் வார்த்தைகளை கேட்டதுமே வெகுண்டு எழுந்தான் ஜெயசந்தன். பல்லவ நாட்டின் முன்னாள் படைத்தலைவரை விசாரிக்கும் உரிமை எனக்கு இல்லைதான், மன்னித்துக் கொள்ளுங்கள் என கோபத்தை கிண்டல் துணியில் கலக்கவிட்ட ஜெயசந்தன் தரையை நோக்கி தன் விழிகளையும் திருப்பினான். அப்படி திருப்பியவனின் விழிகளில் இரவு நேரம் தொடங்கிவிட்ட அந்த வேளையில் யவன விளக்கொடியில் பளிரென மின்னியபடி கிடந்த பல்லவ லட்சணை தென்பட்டது. சற்றென குனிந்து அதை எடுத்து பார்த்த ஜெயசந்தன் உதடுகள் பல்லவ லட்சணை என்ற வார்த்தைகளை உதிர்த்தன. விக்ரந்தனும் விளக்கொளியில் பல்லவ லட்சணையை பார்த்தான். விதியின் விளையாட்டில் தான் வசமாக சிக்கிவிட்டதை உணர்ந்தான். அப்படி உணர்ந்த மறுகணமே அங்கிருந்து தப்பிச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டான். விருட்டென ஜெயசந்தனை பிடித்து தள்ளிவிட்டு ஓடத் தொடங்கிய விக்ரந்தனை மறைந்து நின்றிருந்த சாளுக்கிய வீரர்கள் சூழ்ந்து கொண்டனர். கீழே விழுவதிலிருந்து முயன்று சமாளித்துக் கொண்ட ஜெயசந்தன் அவனை பிடித்து இழுத்து வாருங்கள் என கர்ஜித்தான். விக்ரந்தன் முயற்சியோ விழலுக்கு இறைத்த நீராயிற்று. சில கன பொழுதுக்குள் விக்ரந்தனை சிறை செய்த ஜெயசந்தன் அவனுடன் வீரர்கள் பின்தொடர வெற்றி களிப்புடன் அரண்மனையை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 11. விதி விரித்த வலை. அந்த இரவு பொழுதில் குளிர்ந்த பனித்துளியிலே மூழ்கி எழுந்து வந்த நல்ல குளிர்ச்சியான வாடைக்காற்று மெல்ல வீசி உடல் நடுங்கும்படியான குளிர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தது. குளிர்ச்சி பொருந்திய வாடைக்காற்று கார்குழலியின் நளினமான உடலின் நரம்புகளில் மட்டுமல்லாமல் உள் உணர்வுகளிலும் மெதுவாக புகத் தொடங்கியதால் அதுவரையில் மயக்க நிலையில் மூழ்கி கிடந்த அவளுடைய கண்கள் மெல்ல திறந்தன. அப்படி திறந்த விழிகளில் முதலில் பல்லவ இளவலின் கம்பீரமான கலை பொருந்திய முகமே தென்பட்டது. அடுத்த கணமே இளவரசி என உள்ளடங்கிய குரலில் அழைத்த வண்ணம் எழுந்திருக்க முயன்ற கார்குழலி தோள்களை ஆதரவாக பிடித்து திரும்பவும் அவளை படுக்க வைத்தான் பல்லவ இளவரசன். கார்குழலி, இப்போது வலி எப்படி இருக்கிறது என அன்பு மிகுந்த குரலில் பல்லவ இளவரசன் கேட்கவும் தோளில் பட்டிருந்த புண்ணின் வலி மட்டுமல்லாமல் கார்குழலியின் மனதில் ஏற்பட்டிருந்த வேதனையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. இளவரசே, என் தந்தையார்
என ஆரம்பித்த கார்குழலியை இடைமறித்தான் ராஜசிம்மன். உன் தோழி எல்லாவற்றையும் கூறினாள். பல்லவ அரசர் கொடுத்த தண்டனை அவருடைய மனதில் இப்படிப்பட்ட வெறியை ஏற்படுத்தியிருக்கும் என நான் எல்லளவும் நினைக்கவில்லை. நல்ல வேளையாக குருவால் மெதுவாகத்தான் பாய்ந்திருக்கிறது. வைத்தியர் குருவாலை எடுத்துவிட்டு பச்சிலை மருந்து வைத்து கட்டியுள்ளார். வழி தெரியாமல் இருக்க மருந்தும் கொடுத்துள்ளார். இன்னும் சில நாளிகைகள் கழிந்த பிறகு நீ எழுந்து நடமாடலாம் என்றான் ராஜசிம்மன். கார்குழலியின் கருவிழிகள் சுற்றுமுற்றும் சுழன்றன. அந்த சுழற்சியின் நோக்கம் பல்லவ இளவரசனுக்கு புரிந்தது. அப்படி புரிந்ததால் மெதுவாக சிரிக்கவும் செய்தான் அவன். ஏன் சிரிக்கிறீர்கள் இளவரசே என புரியாமல் வினவினாள் கார்குழலி. கார்குழலி, நாம் இருப்பது வைத்தியர் இல்லம். வேகவதி அற்றங்கரையில் உன் மீது குருவால் பாய்ந்ததும் உடனடியாக உன்னை தூக்கி கொண்டு இங்கு வந்தேன். காலாந்தகனும் கைவெளியும் உன்னுடைய வீட்டிற்கு சென்று உனக்கு தேவையான உடைகளை எடுத்து வர சென்றிருக்கிறார்கள். உன் சந்தேகம் இப்போது தீர்ந்ததா என கூறிவிட்டு மறுபடியும் நகைத்தான் ராஜசிம்மன். மயங்கி கிடந்த என்னை இளவரசர் தூக்கி கொண்டு வந்தார். ஐயோ, அப்பொழுது என் உடைகள் எந்த நிலையில் இருந்தனவோ, என் அங்கங்கள் இளவரசர் தூக்கி கொண்டு வரும்போது எப்படியெல்லாம் அவருடைய உடலில் உராய்ந்தனவோ என தனக்குள் சொல்லிக் கொண்ட கார்குழலியின் முகம் கோவைக்கனியின் சிவப்பினை பெற்று மலர்ந்தது. கார்குழலி, இன்று நடந்த நிகழ்ச்சி என் மனதை விட்டு அகலவே அகலாது என்றான் ராஜசிம்மன் உணர்ச்சி மிகுந்த குரலில். எந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் இவர் என தனக்குள்ளாக மீண்டும் கேட்டுக்கொண்டவள். என்ன இது? நான் அவரை காப்பாற்றிய நிகழ்ச்சியைத்தான் சொல்கிறார். என் மனம் ஏன் இப்படி வேண்டாததை எல்லாம் எண்ணுகிறது? பல்லவ இளவரசர் எங்கே? படைத்தலைவர் மகளாகிய நான் எங்கே என தனக்குத்தானே கேள்விக்கு பதிலும் சொல்லிக் கொண்டாள். என்ன கார்குழலி, ஏன் பேச மாட்டேன் என்கிறாய் என மெதுவான குரலில் கேட்டான் ராஜசிம்மன். தன்னுடைய உணர்ச்சி அலைகள் கரை மீறி செல்வதை உணர்ந்தும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய கார்குழலி, இளவரசே, நான் என்னுடைய கடமையைத்தான் செய்தேன் என திணற ஆரம்பித்தாள். அப்போது வைத்தியர், இளவரசே, கார்குழலி கண் விழித்து விட்டாளா என வினவிக்கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்தார். ஆம், கண் விழித்து விட்டாள். தன் கடமை உணர்வால் என் கருத்தையும் கவர்ந்து விட்டாள் என்றான் பல்லவ இளவரசன் புன்னகையுடன். கார்குழலி, இந்த குவளையில் பாலுடன் மூலிகை சற்றை கலந்து கொண்டு வந்துள்ளேன். லேசாக கசக்கும், ஆனால் கக்கி விடாமல் குடித்து விடமா என குவளையை அவளிடம் நீட்டினார் வைத்தியர். அதை என்னிடம் கொடுங்கள், நான் கொடுக்கிறேன் என கையில் வாங்கி கொண்டான் ராஜசிம்மன். வைத்தியர் அந்த அறையை விட்டு வெளியேறினார். கார்குழலி மெதுவாக எழுந்து உட்கார முயன்றாள். அவள் அப்படி உட்காருவதற்கு தனது வலுவான இடக்கரத்தால் அவளது முதுகு பக்கம் அணைத்து பிடித்து உதவி செய்த இளவரசன் குவளையில் இருந்த பாலை சிறிது சிறிதாக அவள் வாயில் ஊற்றினான். அவனுடைய அரவணைப்பு அளித்த சுகத்தில் கசந்த பாலும் அவளுக்கு இனித்தது. கார்குழலி பல்லவ இளவரசனிடம் மனதை பறிகொடுத்த அதே நேரம் பாலை அறிந்து கொண்டிருந்த சமயத்தில் காஞ்சி அரண்மனையின் உள் மண்டபத்தில் படைத்தலைவன் ஜெயசந்தன் கொடுத்த பல்லவ லட்சணையை யவன விளக்கொலியில் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்தன். அப்படி பார்த்தவரின் உதடுகள், இது சாதாரண லட்சணை அல்ல படைத்தலைவரே, ராஜலட்சணை என்ற வார்த்தைகளை நிதானமாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் உச்சரித்தன. விக்ரமாதித்தனுக்கு எதிர்த்தாற் போல வீரர்களின் பிடிக்குள் கட்டுண்டு நின்ற விக்ரந்தன் விதி தனக்கு வசமாக வலைவிரித்து விட்டதை உணர்ந்து வேதனை அடைந்தான். ராஜலட்சணையா என சந்தேகத்துடன் இழுத்தான் ஜெயசந்தன். ஆம், இதோ பாருங்கள், இந்த லட்சணையில் பொறிக்கப்பட்டிருப்பது ராஜநந்தி. அதன் தலைப்பகுதியில் கிரீடம் ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது. நந்திக்கு இருபுறத்திலும் விளக்குகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ராஜலட்சணை மிக மிக முக்கியமான அரசியல் அதிகாரிகளிடம் மட்டுமே இருக்கும் என அதற்கு விளக்கம் தந்த விக்ரமாதித்தன் விக்ரந்தனை பார்த்து நகைத்தான். எனக்கும் அந்த ராஜலட்சணைக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை, என்னை விட்டு விடுங்கள் என கத்தினான் விக்ரந்தன். அவனுடைய கத்தல் சாளுக்கிய மன்னரின் சந்தேகத்தை நீக்குவதற்கு பதிலாக அதிகரிக்கவே செய்தது. ஜெயசந்தரே, இவனை கிட்டியில் கட்டி
நான் வழக்கப்படி தண்டனையை உடனே நிறைவேற்றுங்கள். இவனுடைய இந்த முடிவு பல்லவ மன்னனுக்கும் பல்லவ இளவரசனுக்கும் பாடமாக அமையட்டும் என ஆணையிட்டார் விக்ரமாதித்தன். வேண்டாம் வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என கதறினான் விக்ரந்தன். அவனது அலறலை சாளுக்கிய மன்னர் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. விக்ரந்தனை சாளுக்கிய மன்னர் விசாரித்திருந்தால் அவன்தான் சாருதத்தனிடம் ஓலை கொடுத்து உதவியதை தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் மனம் கோபத்தில் குழம்பி கிடந்ததால் அவர் அவனை பேச விடவே இல்லை. ஆகட்டும் மன்னவா, அப்படியே ஆகட்டும் என ஜெயசந்தன் மெதுவான குரலில் இவன் உடலை என இழுத்தான். அவனுடைய வீட்டில் கொண்டு போய் போட்டு விடுங்கள். பல்லவ மன்னனை சார்ந்தவர்களின் கதி இதுதான் என மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என்றார் விக்ரமாதித்தன். ஜெயசந்தன் தண்டனை கூடத்தை நோக்கி நடந்தான். வீரர்கள் விக்கிரந்தனை இழுத்து கொண்டு பின்தொடர்ந்தனர். தண்டனை கூடத்தின் நடுவில் 2 பெரிய தூண்கள் காணப்பட்டன. அந்த தூண்கள் இரண்டையும் இணைத்தபடி பழுவான இரும்புச் சங்கிலி ஒன்று கட்டப்பட்டது. நடுவில் மிகப்பெரிய ராட்டினம் தொங்கவிடப்பட்டிருந்தது. தூண்களுக்கு நடுவில் தரையில் பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. அந்த பள்ளத்தில் வீரர்கள் விறகு கட்டைகளை அடுக்கினர். அந்த விறகு கட்டைகளில் நெருப்பையும் மூட்டினர். சிறிது நேரத்தில் நெருப்பு அனைத்து விறகு கட்டைகளுக்கும் பரவி மிக பெரிதாக எரிய ஆரம்பித்தது. விக்ரந்தனின் 2 கால்களிலும் இரும்புச் சங்கிலியை கட்டி அவன் கதற கதற தூணுக்கு நடுவில் இருந்த ராட்டினத்தில் தலை கீழாக தொங்கவிட்டனர். பிறகு வீரர்கள் கிணற்றுக்குள் நீர் இறைப்பதை போல இரும்புச் சங்கிலியை சிறிது சிறிதாக தளர விட்டனர். தலைகீழாக தொங்கிய விக்ரந்தனின் தலைப்பகுதி மெதுவாக அந்த பள்ளத்திற்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை நோக்கி இறங்க ஆரம்பித்தது. ஐயோ ஐயோ என கடைசியாக அலறினான் விக்ரந்தன். சர்வசாதாரணமாக நீருக்குள் வாளியை மூழ்க வைத்து எடுப்பதை போல நெருப்புக்குள் விக்ரந்தனை மூழ்கச் செய்த வீரர்கள் பிறகு இரும்புச் சங்கிலியை மேலே இழுத்தனர். தலைப்பகுதி தொடங்கி உடல் முழுவதும் நெருப்பு பற்றியதால் துடிதுடித்த விக்ரந்தன் உடல் கருக ஆரம்பித்தது. சில நாளிகை பொழுதுகள் கழிந்த பிறகே கருகி கிடந்த விக்ரந்தன் காலை பிணைத்திருந்த இரும்புச் சங்கிலியை நீக்கிவிட்டு அவனது உடலை கெட்டியான போர்வையால் போர்த்தினர். அந்த உடலை தூக்கி கொண்டு போய் தண்டனை கூடத்திற்கு வெளியே நின்றிருந்த புரவி வண்டியில் ஏற்றினர். புரவி வண்டி அவனது வீட்டை நோக்கி விரைந்தது. கார்குழலியின் உடைகளை எடுத்துக்கொண்டு இருளோடு இருளாக விக்ரந்தன் வீட்டை விட்டு வெளியேறிய காலாந்தகனும் கயல்வெளியும் புரவி வண்டி ஒன்று அந்த வீட்டை நோக்கி வருவதை கண்டதும் வியப்படைந்தனர். சற்று தள்ளி காணப்பட்ட மறைவிடம் ஒன்றிற்குள் நுழைந்து மறைந்து நின்றபடி அங்கு நடப்பதை கவனிக்க தொடங்கினர். விக்ரந்தன் உடலை சுமந்து வந்த புரவி வண்டி விக்ரந்தன் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்றது. சாத்தியிருந்த கதவை உடைத்த சாளுக்கிய வீரர்கள் அவனது உடலை தூக்கி உள்ளே வீசி எறிந்துவிட்டு புரவி வண்டியில் ஏறி அரண்மனையை நோக்கி விரைந்து சென்றனர். புரவி வண்டி சென்றதுமே வீட்டிற்குள் நுழைந்த காலாந்தகனும் கயல்வெளியும் வீட்டிற்குள் கயல்வெளி சற்று நேரத்திற்கு முன்னால் ஏற்றி வைத்து விட்டு வந்த விளக்கொலியில் அவனது கருகிய உடலை பார்த்ததுமே ஸ்தம்பித்து போய் நின்றனர். வீட்டிற்கு வெளியே தெருவில் வேறு சிலர் ஓடி வருவதற்கான ஓசை கேட்டது. உடனே கயல்வெளியின் கையை பிடித்து இழுத்தபடியே காலாந்தகன் வீட்டின் பின்புற கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினான். இருவரும் பின்புறத்தில் சற்று தூரத்தில் காணப்பட்ட தென்னந்தோப்பிற்குள் நுழைந்து மிக வேகமாக ஓடினர். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.